வணக்கம். இக்காணொளி யானைக்கும் அடி சறுக்கும் என்ற தமிழ் பழமொழியில் உள்ள அறிவியல் உண்மையை விளக்குகிறது. பொதுவாக யானை நின்று கொண்டே இருக்கும் விலங்கினமாகும். இவற்றால் வேகமாக நடக்க முடியும், ஆனால் வேகமாக ஓட முடியாது. இதற்கு காரணம் இவற்றின் உயரமும் அதிக எடையும் தான். கிட்டத்தட்ட 2.25 மீட்டர் உயரமும் 1800 4500 கிலோ எடையுள்ள யானையின் முழு எடையினை தாங்கி நிற்பது இவற்றின் தூண் போன்ற கால்களும் பெரிய வட்ட வடிவிலான அகன்ற பாதமும் ஆகும். இவ்வளவு உயரமும் எடையும் கொண்ட ஒரு யானை அது நடக்கும் பொழுது காலடி ஓசை எழுப்பாமல் நடக்க முடியும். இதற்கு காரணம் யானையின் உள்ளங்காலில் தடித்த கொழுப்பு நிறைந்த திசுக்கள் அடங்கிய ஒரு அடுக்கு உள்ளது. இது யானை நடக்கும் பொழுது ஏற்படும் ஓசையினை ஈர்த்து வைத்துக் கொள்கிறது. யானைகளால் பலதரப்பட்ட தரைப்பகுதிகளில் வழுக்காமல் நடக்க முடியும். ஏன், பனிக்கட்டியின் மேல் கூட இவற்றால் நடக்க முடியும். மேலும் சகதி சேறு நிறைந்த இடங்களில் கூட இவற்றால் நடக்க முடியும். இதற்கு காரணம் இவற்றின் உள்ளங்கால்கள் நன்கு நடப்பதற்கு தகுந்தவாறு மாறுபாடு அடைந்துள்ளது. அதாவது இவற்றின் உள்ளங்கால்கள் பஞ்சுமெத்தை போன்று சற்று உயரமாகவும் இவை மீள்தன்மை கொண்டும் அதே நேரத்தில் சற்று பிளவுபட்டும் காணப்படுவதால் இவை சகதி மற்றும் சேறு நிறைந்த பகுதிகளில் நடக்கும் பொழுது இவை தங்களின் காலின் சுற்றுப்பரப்பளவை குறைத்துக் கொள்வதால் சகதியின் அழுத்தத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்கிறது. மேலும் மனிதனின் காலில் முழந்தாள் இருப்பதைப் போன்றே யானையின் கால்களிலும் முழந்தாள் இருக்கிறது. மனிதன் தன்னுடைய முழந்தாளால் எவ்வாறு மடக்கி முட்டி போடுகின்றானோ அதே போல யானைகளாலும் தன்னுடைய முழந்தாளை மடக்கி முட்டி போட முடியும். முழந்தாள் இருப்பதால் நடக்கும் பொழுது அடி சறுக்காது. அப்படியே சறுக்கினாலும் யானைகளால் முழந்தாளால் ஊன்றிக்கொள்ள முடியும். இதனையே இப்பழமொழியை மனித வாழ்வியலோடு ஒப்புமைப்படுத்தி கூறியிருப்பது என்னவென்றால், புத்திசாலிகள் சில சமயத்தில் தம்முடைய செயலில் சறுக்கி விழுந்தாலும் சாதுரியமாக யானையைப் போல் சமாளித்து எழுந்து விடுவார்கள் என்பதே. Thank you for watching this video. Thank you.